ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணேன், அதாவது ஷார்ட்ஸில் மியூசிக் பயன்படுத்தி வீடியோ அப்லோடு பண்ணேன், அது ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகிடுது, அப்படி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அன்லிஸ்டடில் போயிடுது. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ மியூசிக் பயன்படுத்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரெமோ லவ்ஸ் நவீரன் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேபி ஃபோட்டோ ஷூட்ஸு ப்ளஸ் நிறைய கவிதைகள் வீடியோ, வெட்டிங் டெக்கரேஷன், அந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எதனால் இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ இல்லை உடனேயோ எப்போவோ ஷார்ட்ஸ் வீடியோ டக்குன்னு மியூட்டட் ஆயிரும். அதுக்கு மெயிலும் வரும். ஓகேங்களா, மியூட் ஆனிச்சு இல்லை அன்லிஸ்டட் ஆனிச்சு ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா மெயில் அனுப்பிச்சிருவாங்க யூடியூப்லேருந்து. ஒரிஜினல் கிரியேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரிஜினல் கிரியேட்டர்னா அந்த சாங்கோட ஒரிஜினல் கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம அதுலேருந்து ரீமிக்ஸ்னு எடுத்தோ இல்லை அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் உள்ள மியூசிக் எடுத்தோ நம்ம யூஸ் பண்ணி அந்த சாங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீடியோக்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். நல்ல வியூஸ் போயிடும். அதுக்கப்புறமா யூடியூப்லேருந்து மெயில் வரும் மியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட மியூசிக் எடுத்தோம்ல, அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் அந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மியூசிக்கை பயன்படுத்தி எத்தனை பேரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களோ, ஒரு 100 பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த மியூசிக்கை பயன்படுத்தி ரீமிக்ஸ் கொடுத்து ஒரு 100 பேர் யூஸ் பண்ணி வீடியோக்கள் போட்டிருக்காங்கன்னா அந்த 100 பேர் வீடியோவும் அன்லிஸ்டடில் வந்துடும், மியூட்டட் ஆயிரும். ஓகேங்களா, அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் டெலீட் பண்ணிட்டாங்க வீடியோ அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அந்த சாங்கை யூஸ் பண்ண எல்லாருக்குமே மியூட்டட் ஆயிரும், அப்படி இல்லாட்டி அன்லிஸ்டட் ஆயிரும். அடுத்த 30 நாளுக்குள்ள அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட்டும் ஆயிரும். இதுதான் பேசிக்காக உள்ள ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இது. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.